இந்தியாவில மட்டும் இல்ல, ஏசியாலே ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் எலிஃபென்ட் கேம்ப் தான். இது வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 1910 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 1910 எங்க ஸ்டார்ட் பண்ணான்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட பழமையான கேம் மட்டும் சொல்லி கேம்ப் இருந்துச்சு. அந்த கேம் மட்டும் கேம்ப் வந்து எங்க லொகேட் இன்சைட் தி ஃபாரஸ்ட். ஆஃப்டர் 1927 அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஷிஃப்ட் பண்ணாங்க. இதோட நேம் பாத்தீங்கன்னா தப்பக்காடு எலிஃபென்ட் கேம்ப்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா பிரசன்டா 2 எலிஃபென்ட் கேம்ப் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா தப்பக்காடு எலிஃபென்ட் கேம்ப், இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து பாம்பக்ஸ். பாம்பக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 9 எலிஃபென்ட்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 14 எலிஃபென்ட்ஸ் இருக்கு. டோட்டலா வந்து 23 எலிஃபென்ட்ஸ் வந்து கவர் பண்றோம். இந்த 23 எலிஃபென்ட்ஸ்ல 17 பாத்தீங்கன்னா வந்து மேல் எலிஃபென்ட் அண்ட் 6 பாத்தீங்கன்னா வந்து ஃபீமேல் எலிஃபென்ட். அதாவது 17 ஆண் யானைங்க, 6 பாத்தீங்கன்னா பெண் யானைங்க. இதுதான் நம்ம கேம்ப் எலிஃபென்ட்டோட பாப்புலேஷன். ஓகேங்களா? இஸ் தட் கிளியர்? சோ லெட்ஸ் see the daily routine. டெய்லி ரொட்டீன் பாத்தீங்கன்னா மார்னிங் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்க. while coming to the camp ஒரு ரிவரை கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க பை தி பிரிட்ஜ். சோ அந்த ரிவர் பேர் பாத்தீங்கன்னா மாயா ரிவர்னு சொல்லுவாங்க. அந்த ரிவர்ல தான் எல்லா எலிஃபென்ட் வந்து பேட்டிங் பண்ணுவாங்க, அதாவது குளிப்பாட்டுவாங்க. சோ யார் யாரு வந்து குளிப்பாட்டுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி எலிஃபென்ட் ஹேவ் 2 மெம்பர். ஒரு யானைக்கு வந்து 2 பேர் இருப்பாங்க. சோ யார் யாருன்னு கேட்டீங்கன்னா மாவுத் அண்ட் காவடின்னு சொல்லுவாங்க. மாவுத்துன்றது யாருன்னு கேட்டீங்கன்னா சீனியர் கேர்டேக்கர். அவரோட அசிஸ்டன்ட் தான் பாத்தீங்கன்னா காவடின்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் மார்னிங் வந்து எலிஃபென்ட்டை வந்து அங்க பேட்டிங் பண்ணுவாங்க. சோ ஒன்ஸ் அந்த பேட்டிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் 8 to 8:30 பாத்தீங்கன்னா ட்ரைனிங் நடக்கும். ட்ரைனிங்ல புக்கி ட்ரைனிங் இருக்கு, சஃபாரி ட்ரைனிங் இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் ட்ரைனிங் இருக்கு. இந்த 3 ட்ரைனிங் வந்து எவ்ரி மார்னிங் கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. பட் சஃபாரி மட்டும் எவ்ரி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். ட்ரைனிங் மட்டும் எவ்ரி மார்னிங் கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. ட்ரைனிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் visitors க்கு ஒரு half an hour visiting time இருக்கு. At 9 o'clock feeding will be start. So feeding items like என்னென்ன பாத்தீங்கன்னா boiled rice, horse gram, ragi, sugar cane, coconut, salt, mineral mixes powder and jaggery. அதாவது சாதம் கொடுப்பாங்க, கொள்ளு, ராகி, கரும்பு, தேங்காய், வெள்ளு, உப்பு, கடைசியா வந்து மினரல் மிக்சஸ் பவுடர் தருவாங்க. அது எதுக்காகனா எக்ஸ்ட்ரா விட்டமின் புரோட்டீன்காக. சோ இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலா கன்வெர்ட் பண்ணிட்டு எலிஃபென்ட்க்கு ஃபீட் பண்ணுவாங்க. சோ ஈச் அண்ட் எவ்ரி எலிஃபென்ட் ஹேவ் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ஹைட், வெயிட், ஏஜ். எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அந்த சேம் ஃபுட் குவான்டிட்டி கிடையாது. ஃபுட் குவான்டிட்டி வந்து வேரியேஷன் ஆகும், டிஃபரன்ஷியேட் ஆகும். ஏன்னு கேட்டீங்கன்னா பேஸ்ட் ஆன் டயட் சார்ட். டயட் சார்ட் பேஸ் பண்ணி தான் ஃபீடிங் நீங்க கொடுப்பாங்க. சோ 9 o'clock ஃபீடிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டே டைம்ல நம்ம கேம்ப் எலிஃபென்ட்ஸ்ல என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா இட் வில் லீட் இன்டு தி ஃபாரஸ்ட் பை கிரேசிங். அதாவது காட்டுக்குள்ள மேய்ச்சலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அப்படி மேய்ச்சலுக்கு போகும்போது மாவுக்கு காவடின்னு சொல்லி 2 பேரை மென்ஷன் பண்ணிருப்பாரு. அவங்க 2 பேருமே எலிஃபென்ட்ஸ் கூட காட்டுக்குள்ள கூட போவாங்க. சோ கிரேசிங் டைம், அந்த மேய்ச்சல் டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய வைல்ட் அனிமல்ஸ் உள்ள ரோமிங் இருக்கு இல்லைங்களா? சோ அந்த அனிமல்ஸ் கூட நம்ம அனிமல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதனால நம்ம எல்லா கேம்ப் எலிஃபென்ட்ஸ்க்கும் 80% பாத்தீங்கன்னா வைல்ட் கேரக்டர் இருக்கு. அதனாலதான் மெயினா விசிட்டர் சேஃப்டிக்காக இவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து கீப் அப் பண்ணி கொடுத்துருக்கோம். அதான் மெயின் ரீசன். சோ அந்த கிரேசிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் again they will bring back at same river at 3 PM. மறுபடியும் 3 மணிக்கு அந்த ரிவருக்கு கூட்டிட்டு வருவாங்க. சோ 3 to 5:30 மறுபடியும் குளிப்பாட்டுவாங்க. ஈவினிங் பேதிங் இருக்கும். அந்த ஈவினிங் பேதிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் விசிட்டர் டு ஈவினிங் ஒரு half an hour விசிட்டிங் டைம் இருக்கும். 6 o'clock feeding will be start. சோ ஈவினிங் 6 o'clock feeding கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மார்னிங் என்ன ஐட்டம் கொடுத்தாங்களோ அதே தான் வந்து ஈவினிங் ஃபீட் பண்ணுவாங்க. So the evening 6 o'clock feeding complete பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் we have some well-trained elephants like Brahma and Kamachi, one of the oldest elephant in our camp. Brahmaக்கு பாத்தீங்கன்னா 77 years old ஆச்சு female elephant, and பக்கத்துல பாத்தீங்கன்னா காமாட்சி அவங்களுக்கு 67 years old ஆச்சு. both are oldest, both are female, but Brahma gave a 4 birth and Kamachi gave a 6 birth. Brahma வந்து 6 குட்டி போட்டுருக்கு and காமாட்சி பாத்தீங்கன்னா பாமா வந்து 4 குட்டி போட்டுருக்கு, காமாட்சி பாத்தீங்கன்னா 6 குட்டி போட்டுருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி well-trained elephants எல்லாம் நைட் டைம்ல அலோனா கிரேசிங் பண்ணுவோம். ஓகே, அலோனா கிரேசிங் போகும்போது வீட்ல பாத்தீங்கன்னா செயின் டயர் பண்ணி கொடுத்துருவோம், கிட்ல பாத்தீங்கன்னா பெல்லி கொடுத்துருவோம். எதுக்கான்னு கேட்டீங்கன்னா ட்ராக்கிங் பர்பஸ்க்காக. சோ செயின் பாத்தீங்கன்னா மண்ணுல ட்ராக் ஃபார்ம் பண்ணிட்டே போகும், அதை ஃபாலோ பண்ணி எலிஃபென்ட் போய் விசிட் பண்ணுவோம். அண்ட் தென் பெல் எதுக்காகனா இப்போ இன்வெஸ்ட் நம்ம எலிஃபென்ட்ஸ் எல்லாம் வைல்ட் அனிமல்ஸ் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணி சொல்லியிருக்கோம். சோ இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது வைல்ட் அனிமல்ஸ் கூட மர்ஜ் ஆயிடுச்சுன்னா சோ அதை ஐடென்டிஃபிகேஷன் பண்றதுக்காக தான் வந்து அந்த பெல்ல வந்து டயர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதான் மெயின் ரீசன். சோ அது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ட்ராக்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது. அண்ட் தென் ஒன் திங் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா வந்து எலிஃபென்ட் ஃபீட்ல ஒரு ஆயில் அப்ளை பண்ணிருப்பாங்க. நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணீங்களா? அதான் சோ என்ன ஆயில் பாத்தீங்கன்னா நீம் ஆயில். நீம் ஆயில் எதுக்காக அப்ளை பண்றாங்கன்னா டு பிரிவென்ட் தி இன்ஃபெக்ஷன். இன்ஃபெக்ஷன் வராம இருக்கிறதுக்காக அந்த ஆயில் வந்து அப்ளை பண்றாங்க. சோ டெய்லி ரொட்டீன்ல பாத்தீங்கன்னா அது இம்பார்ட்டன்ட் தான். சோ அந்த லாஸ்ட் திங் பாத்தீங்கன்னா வந்து எலிஃபென்ட் விஸ்பரஸ் டாக்குமெண்ட்ரி பண்ணி பாத்துக்கீங்களா? ஹூ வந்து ஆஸ்கர் அந்த கேம்ப்ல இருந்து ஆஸ்கர் பண்ணாங்க இல்லையா? அது 2 சின்ன சின்ன கார்டு இருப்பாங்க. யாரையும் கேட்டீங்கன்னா both ரகு and பூமி, both the Oscar winners. So ரகுக்கு பாத்தீங்கன்னா 10 years old ஆச்சு, அவங்க மேல் எலிஃபென்ட், அண்ட் பொம்மிக்கு பாத்தீங்கன்னா 6.5 years old ஆச்சு, அவங்க ஃபீமேல் எலிஃபென்ட்.
So both are rescued elephants. Rescued parents miss பண்ணதுனால வலிக்காக வந்துட்டாங்க. அதெல்லாம் ரெஸ்கியூ பண்ணி கவர் பண்ணி வச்சிருக்கோம். அதான் ரெஸ்கியூட் சொல்லி மென்ஷன் பண்றேன். So and then இதுமே பாத்தீங்கன்னா வந்து இந்திரா காமாட்சி சொன்னாங்க இல்லையா அங்க. So அவங்களோட குட்டி தான் இந்திரா. இவங்களுக்கு 30 years இருந்தாச்சு. Female elephant. So in years male only have a tusker. Female will not have the tusker, but female will have the tuskers like a small one. You can see in Indra. ஆண் யானைக்கு மட்டும் தான் தங்கம் இருக்குங்க, ஓகேங்களா? So பெண் யானைக்கு வந்து தங்கம் கிடையாது. பெண் யானைக்கு வந்து சின்னதா ஒரு கொம்பு இருக்கும். அது வந்து உளிக்கொம்புன்னு சொல்லுவாங்க. இந்திராவுக்கு இருக்காது. ஃபீடிங் டைம்ல நீங்க பார்க்கலாம். சாப்பாடு கொடுக்குற டைம் நீங்க தான் able to see that. So and then இவங்க பாத்தீங்கன்னா செந்தில் வடிவு 55 years ஆயிடுச்சு female elephant. And then இவங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் only 6.5 years old female elephant. அது இன்சைட் ஃபுல்லாவே female elephants தான். And last பாத்தீங்கன்னா சம்பேக்கு பாத்தீங்கன்னா வந்து 40 years old ஆச்சு male elephant. Presently is a cookie elephant. And then இங்க பாத்தீங்கன்னா வந்து வசீம் இருக்காங்க இல்லைங்களா? So இவங்க வந்து 47 years old ஆச்சு male elephant. தமிழ்நாட்டுல ஒன்னாவது டாப் எலிஃபென்ட் இருக்கும், ஓகேங்களா? நல்ல கவனிச்சிருக்கேன்.